ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு குழந்தைங்களுக்கு முட்டை சாதம் எப்படி செஞ்சு கொடுக்கறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதை. அதுக்கு நான் ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தரிசி சேர்த்து பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்செடுத்து இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து பொரிய விட்டுடுங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இதில் நம்ம பட்டை கிராம்பெலாம் எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இந்த சோம்போட வாசனையே இதுக்கு போதும். இப்போ ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதுனால அந்த முட்டையோட வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. இந்த சோம்பு, இந்த இஞ்சி பூண்டு வாசனை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை விருப்பப்பட்டு சாப்பிட்டுடுவாங்க. நம்மளோட லஞ்ச் பாக்ஸும் காலியாக வரும். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு 1/2 கேரட்டை இந்த மாதிரி திருவி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 2 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த முட்டைக்கும் சாதத்துக்கும் சேர்த்தே நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம முட்டை பொடி மாசுக்கு ஃபுல்லாக வதக்கிற மாதிரி வதக்க வேண்டாங்க. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போதே நம்ம இது கூட சாதத்தை சேர்த்தாதான் இந்த முட்டையில் இருக்க மசாலா, முட்டையெல்லாம் சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நான் 1 கப்பு சாதத்தை இந்த மாதிரி உதிர்த்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் வடிக்கிற சாதம் தான். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவும் இந்த சாதமும் நல்லா ஒன்றா கலக்கிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க. குழந்தைங்களுக்கு எப்பயுமே தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம் இந்த மாதிரி கொடுக்கறத விட்டு வித்தியாசமாக இந்த முட்டை சாதமும் செஞ்சு கொடுங்க. இதில் இருக்க அந்த இஞ்சி பூண்டு வாசனை, சோம்போட வாசனை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்மளோட லஞ்ச் பாக்ஸும் காலியாக வரும். இப்போ நம்ம முட்டை சாதம் ரெடி ஆகிடுத்து. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம இதை லஞ்ச் பாக்ஸில் வச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.